திங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செல்வம் வளம் தரக்கூடிய அக்ஷய திருதியை நல்நாளை பற்றிய சின்ன ஒரு கதையும் அக்ஷய திருதியை அன்று நம்ம எப்படி வழிபாடு செய்வது போன்ற தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. குசேலரை செல்வந்தராக மாற்றிய நாள் தான் அக்ஷய திருதியை நல்நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பகவான் பல லீலைகளை நிகழ்த்தியிருக்காரு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த லீலையில ஒன்றுதான் இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல குசேலரை செல்வந்தராக மாற்றியிருக்காரு கிருஷ்ண பகவான். அது எப்படின்னு இந்த கதையில நம்ம பார்க்கலாம். குசேலர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர். ஆனா ரொம்ப ஏழ்மையில வாடி கஷ்டப்படுறாரு. அந்த சமயத்துலதான் கிருஷ்ணர் மன்னராக இருக்காரு. தன்னுடைய நண்பன் ஒரு மன்னனா இருக்காரு. நம்ம இப்போ போய் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு குசேலர் ரொம்ப தயங்குறாரு. இருந்தாலும் நம்ம நண்பனை போய் பார்க்கலாம், கிருஷ்ணரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு குசேலர் அவர் வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாரு. அப்போ நம்ம வெறுங்கையோட போக கூடாது, கையில ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு அவளை மட்டும் ஒரு துணியில கட்டிக்கிட்டு கிருஷ்ணரை பார்க்க குசேலர் போறாரு. குசேலர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அவரை வரவேற்று ஒரு சிம்மாசனத்துல அமர வைக்கிறாரு. அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கிருஷ்ணர் செஞ்சிருக்காரு. இதை பார்த்த உடனே குசேலருக்கு ரொம்ப கண் கலங்கி போச்சு. இவ்வளவு ஒரு அரசனாக இருக்கக்கூடிய நீ அவர் நமக்கு நம்ம ஒண்ணுமே இல்லையே, நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, ஒரு நண்பன்ற காரணத்தினால ரொம்ப கண் கலங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கையில எதுவுமே இவருக்கு கிருஷ்ணருக்காக எடுத்து ஒரு அவள் மட்டும்தான் எடுத்துட்டு வராரு. நம்ம இந்த அவளை இவர்கிட்ட எப்படி கொடுக்கறது அப்படின்னு தயங்குறாரு. ஆனா கிருஷ்ணர் கேட்கிறாரு, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவர் குசேலர் அவர் கொண்டு அவளை கொடுக்குறாரு அவர்கிட்ட. இதை பார்த்த குசேலர் மன்னனாக ஆன பின்பும் என் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கே அப்படின்னு கண் கலங்குறாரு. நான் எப்படி என்னுடைய வறுமையை சொல்லி உங்ககிட்ட உதவி கேட்குது அப்படின்னு ரொம்ப தயங்குறாரு. அதனால அவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, கிருஷ்ணர் கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் கொண்டு வந்த அந்த அவளை அதை சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்ட உடனேயே குசேலருடைய வீட்டை செல்வ செழிப்பா மாற்றிடுறாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா குசேலர் அவங்க வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா அவருடைய வீடு பாத்தீங்கன்னா ஒரு மாளிகையா மாறி இருக்கிறத பார்த்து ரொம்ப வியந்து போறாரு. இந்த நிகழ்வு நடந்தது நாள் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை நன்னாள் தான். நம்மளுடைய வறுமையை போக்கக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த நாளை நம்ம வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய நிலை செல்வ நிலை உயரும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யறதுன்னா, அக்ஷய திருதிய நாள்ல நம்ம அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்து வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில நம்ம மகாலட்சுமி படத்தை வச்சு வழிபடலாம். குபேர மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். நம்மளால இந்த நாள்ல தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் கிடையாது. நம்ம கல்லுப்பு வாங்கி வச்சும் கல்லுப்பு மஞ்சள் போன்ற மங்கள பொருள்களை வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புனித நதிகளில் நீராடுவது, வேதங்களை படிப்பது, ஹோமங்கள் நடத்துவது, அது நிறைய விசேஷங்கள் செய்வாங்க. அதாவது வீடு கிரக பிரவேசம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அதிக பலன் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது, ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்யறது, இது போன்ற செய்யறப்போ நல்ல பலன்களை தரும் சொல்றாங்க. இந்த நாள் லட்சுமி நாராயணரை வழிபட்டால் செல்வ வளம் பிறகும், லட்சுமி தேவியினோட அருளும் கிடைக்கும் சொல்றாங்க. இந்த நாள்ல நம்ம எல்லாரும் வழிபட்டு நம்மளுடைய செல்வ நிலை உயர இறைவனை பார்த்து பிரார்த்திப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.